ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் கூட்டு. ஸோ கடலைப்பருப்பு போட்டு இந்த கூட்டு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3 கேரட்டு, அதாவது 1/4 கிலோ கேரட்டு நான் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை அப்படியே பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளி இந்த டிஷ்ஷுக்கு நிறைய போடக்கூடாது, அதனால் ஒரே ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகா, வர மிளகா இல்லையா, அது ஒரு 3 பச்சை மிளகா. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இந்த காரம் இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான், வேறு மிளகா பொடியில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் தேங்காய், இந்த தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 மூடி நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா பாருங்கள், கடலைப்பருப்பு 1 கப்பு நான் எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வேக வச்சு நம்ம சேர்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு, கடுகு இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு கேரட் கூட்டு செய்யலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இந்த கடலைப்பருப்பு எடுத்து நான் அதிலே ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு நான் உரித்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பூண்டையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் போதும், ரொம்ப குழச்சிடக்கூடாது பருப்பை. ஸோ அது பாருங்கள், விசில் விட்டு அது ஸ்ட்ரீம்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு கடாயை ஒரு 2-3 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு, அரை ஸ்பூன் இருக்கும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு நான் அந்த பாருங்கள் இந்த மாதிரி தோலோட ஒன்றும் பாதியமாக தட்டி அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, வர மிளகாவும் பச்சை மிளகாவும் அதை 2ஆக கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரத்துக்கு இது மட்டும்தான். நல்லா ஒரு லைட்டாக இதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நம்ம கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை க்ளீன் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளி நல்லா வதக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நான் பருப்பில் 1/4 ஸ்பூன் போட்டதுனால இதில் 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த கேரட்டை நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப பொடியாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். நம்ம கூட்டில் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அது டேஸ்ட்டே தெரியாது, அதே மாதிரி இனிப்பு கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த கேரட்டு இதில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் வேக வச்சு வச்சுருந்தேங்க இல்லைங்களா கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு இதிலே கொட்டிக்கலாம். பாருங்கள், பருப்பு அப்படியே முழுசாக இருக்குது, ஆனால் வெந்திருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தா வெந்திருக்கணும். பட் ஆனால் குழையக்கூடாது. ஸோ ஏன்னா 50% மறுபடியும் இதில் வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 50% 2 விசில் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேரட்டும் இதே மாதிரி இன்னும் இந்த தண்ணியிலையே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காவும், ஒரு 1/4 மூடி தேங்காவும், ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேங்காய் அதிகமாக போடணுன்னு விருப்பம் இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் இது. ஸோ தேங்காய் போட்டதுக்கப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே தாளிப்பு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது இந்த மீதியும் இதுலேயே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ட்ரையாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே வைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இறக்குனீங்கன்னா அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதனால் இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இறக்கிக்கிட்டோன்னா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான ஒரு கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு கேரட் கூட்டு. கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம இதுலேயே இந்த கடலைப்பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய், சொரக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் இது கூடவே உருளைக்கிழங்கும் போட்டு இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அதில் நான் சொன்ன காயில் எது வேணாலும் நம்ம போட்டு தண்ணி காய் எல்லாமே வந்து நம்ம இதில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூடான ஒரு கேரட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.